ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு கொடுத்த தருணத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். 1991 வருடம் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். 92வது வருடம் சென்னையில் இருக்கக்கூடிய ராயபுரம் திருச்சபையில ஞானஸ்தானம் எடுத்து இந்த சகோதர சபையினுடைய ஐக்கியத்திற்குள்ளாய் வர தேவன் எனக்கு கிருபை செய்தான். நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, அந்த 92வது வருடத்திலிருந்து ஏறத்தாழ 10-13 வருடங்கள் அங்கிருந்த ஒரு அங்கிள் அவர்கள் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகுந்த உறுதுணையாக, வழிகாட்டியாக அல்லது நண்பராக, ஒரு பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாளராக என்னோடு கூட இருந்தார். நம்ம 2 பேரும் திக் ஃப்ரெண்டா இருந்தோம். அவருக்கு எனக்கு 40 வயசு டிஃபரன்ஸ். ஆனால் இப்பொழுதும் ஒன்றாக தான் பயணிக்கிறோம். இப்போ அவர் ஒரு விஷயத்தை மறுபடியுமா எனக்கு வலியுறுத்தின ஒரு விஷயம் என்னுடைய இருதயத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. 2 பாவத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையில மிகுந்த ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லுவார் அங்கிள். 2 பாவங்கள். இந்த 2 பாவத்தையும் அவர் எப்படி சொல்லுவார்னா, ட்வின் சிஸ்டர். 2 பாவங்களும் இரட்டை சகோதரிகள். ஒரு பாவத்தை உன் வாழ்க்கையில நீ அலோவ் பண்ணினா, அனுமதித்தினா, இன்னொரு பாவமும் வாழ்க்கையில வரும். இதுல எதை நீ விட்டாலும் வாழ்க்கையை அது பாழ் பண்ணிடும். ஆகவே நிறைய பாவங்கள் இருக்கிறது. இச்சை இருக்கிறது, திருடு இருக்கிறது, விபச்சாரம் இருக்கிறது, வாலிப வயதில் வரக்கூடிய லவ் அஃபயர் இருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. நீ எந்த பாவத்துல விழுந்தாலும் தேவன் உன்னை காப்பாற்றுவார். கண்டிப்பாக எழுந்து வருவதற்கு வாய்ப்புகள் அநேகம் உண்டு. ஆனா இந்த 2 பாவத்தை குறித்து உன்னுடைய வாழ்க்கையில ஜாக்கிரதையாயிரு. இந்த இரட்டை சகோதரிகளை உன் வாழ்க்கையில் அனுமதிக்காதே என்று சொன்னார். அந்த 2 பாவம் என்னன்னு தெரியுங்களா? ட்வின் சிஸ்டர். அதுல ஒரு சகோதரியை பத்தி தான் நான் பேச போறேன். ஏதாவது சிஸ்டர் சொல்றாங்க, பெருமையும் பொறாமையும் இல்லையா? பெருமையும் பொறாமையும். இதுல பெருமையை பற்றி பல மாதங்களுக்கு முன்பதாக பெருமையினாலே மோசம் போகும் கிறிஸ்தவன் என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன் இல்லையா? இன்றைக்கு நான் பொறாமையை குறித்து தான் உங்களோடு கூட பேச போகிறேன். இந்த இருவரும் இரட்டை சகோதரிகள் என்று கிறிஸ்தவ சமுதாயத்துல அல்லது கிறிஸ்தவ பிரசங்கிமார்களினாலே அழைக்கப்படுவது உண்டு. ஒருவர் எங்கு இருந்தாலும் மற்றொருவரும் அங்கு இருப்பார். நீங்க பெருமையை உங்க வாழ்க்கையில அலோவ் பண்ணீங்கன்னா கூடவே எது வரும்? பொறாமையும் வரும். ஒருவேளை பொறாமையை நீங்க வாழ்க்கையில நீங்க அனுமதிச்சீங்கன்னா கூடவே என்ன கூட்டு வரும்னா அது பெருமையையும் கூட்டு வரும் இல்லையா? இவர்கள் பிரவேசியாத இடம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர்கள் பிரவேசியாத இடம் இல்லை. பரதீசி முதற்கொண்டு பரலோகம் வரை இவர்கள் கால் ஊன்றி இருக்கிறார்கள். யாருங்க? இந்த இரட்டை சகோதரிகள். எங்க? பரதீசி முதற்கொண்டு, ஆதியாகமத்துல சொல்றேன், அங்கிருந்து பரலோகம் வரை இவர்கள் கால் ஊன்றி இருக்கிறார்கள். கிறிஸ்தவ சரித்திரத்துல இந்த இரட்டை சகோதரிகளினாலே விழுந்தவர்கள் கணக்கிட முடியாது. 1000 பேர் இவர்களினாலே மோசம் போயிருக்கிறார்கள், விழுந்து போயிருக்கிறார்கள். பல மாதங்களுக்கு முன்பதாக நீதிமொழிகள் புஸ்தகத்தை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பொறாமையை குறித்து சற்று ஆழமாய் படிப்பதற்கு தேவன் எனக்கு கிருபை செய்தார். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 14:30, நீதிமொழிகள் 27:4. 2 வசனங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:30. அடுத்த பின்பகுதியை வாசிங்க. பொறாமையோ எலும்புருக்கி இல்லையா? நீதிமொழிகள் 14:30 என்ன வாசிக்கிறோம்? பொறாமையோ எலும்புருக்கி. நீதிமொழிகள் 27:4 வாசிங்களேன். 27:4. நீதிமொழிகள் 27:4. பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? Who is able to stand before envy? jealousy இல்லையா? பொறாமைக்கு முன்பதாக யார் நிற்க முடியும்? ஒரு தேவனுடைய மனிதன் இப்படியாக எழுதினார், even the perfect innocence of paradise fall before it. பரலோகத்தின் பூரண குற்றமின்மை கூட இதற்கு முன்பாக விழுந்து விட்டது இல்லையா? கரையற்ற பூமியிலே முதல் ரத்தத்தை சிந்த வைத்தது தெரியுங்களா? இந்த பொறாமை தான். உடன் பிறந்த சகோதரனை கூட கொலை செய்ய தூண்டிவிட்டது தெரியுங்களா? இந்த பொறாமை தான்.
ஏன்? பாவமில்லாத தேவகுமாரனை சிலுவையில் அறைந்தது எது தெரியுங்களா? மத்தேயு சுவிசேஷம் 27:17 வாசிக்கிறோம். பொறாமையினாலே அவர்களை இயேசுவை தங்களிடத்துல ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து, இல்லையா? அப்போ இந்த பொறாமை என்ன செய்கிறது? அதற்கு முன்பதாக நிற்கத்தக்கவன் யார்? ஆனா பரிதாபம் என்ன தெரியுங்களா? டிராஜடி என்னன்னா, நிறைய விசுவாசிகளுக்கு அவர்கள் பொறாமையினாலே பாதிக்கப்பட்டிருக்கார்கள்ன்றதே தெரியாது, இல்லையா? அநேக விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையில பொறாமை என்ற நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு புரியவே புரியாது. பாருங்க, ஒரு ஆள், சபையில வரக்கூடிய ஒரு ஆள் ஒரு விபச்சாரத்துல விழுந்து போகிறார்னு வச்சுக்கோங்க, அல்லது பணத்தை கையாடல் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது பொய் பேசுவது அவருடைய தொழிலா இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட பாவங்களை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், இல்லையா? அதாவது சொல்லுவாங்க, கத்திரிக்காய் முத்தனா எங்க வரும்? கடத்தெருவுக்கு தான் வரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதெல்லாம் மறைக்க முடியாது, இல்லையா? உங்க பொய், உங்களுடைய பித்தலாட்டம், அல்லது உங்களுடைய இம்மாரல் லைஃப், திருட்டுத்தனங்கள், ஒருவரை பற்றி வேறு ஒரு இடத்துல சொல்லி குடும்பத்தை பிரிக்கிற விஷயங்கள், இதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் எங்க வந்துடும் தெரியுங்களா? வெளியே வந்துடும். அதுவும் இந்த நூற்றாண்டுல வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, ரெக்கார்டிங் எல்லாமே இருக்கு. என்ன செய்யலாம்? ஆதாரத்தோடு கூட நிரூபித்து விடலாம், இல்லைங்களா? அந்த ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படும் பொழுது அந்த மனிதன் ஒருவேளை உணர்ந்து மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா நான் ஒரு பிரதரை பார்த்து, அங்கிள் ஜார்ஜ் சகரி அங்கே உட்காந்துட்டு இருக்காரு, பிரதர் நீங்க பொறாமையினாலதான் இதை பண்றீங்க, உங்க வாழ்க்கையில பொறாமைன்ற நோய் இருக்குது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒத்துப்பாரு அங்கிள்? அவ்வளவுதான் கடைசி பிரசங்க எனக்கு, அவ்வளவுதான். முடிஞ்சது என் கதை, இல்லையா? யாருக்கிட்ட போய் சொல்ல முடியாது, சிஸ்டர் உங்க வாழ்க்கையில பொறாமையினாலதான் நீங்க இதை செய்றீங்கன்னு யாரை போய் உங்களால சொல்ல முடியும், இல்லையா? பொறாமையினாலதான் பல விஷயங்களை நான் செய்யறேன், ஆனால் பொறாமையினால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நமக்கு தெரியாது. அநேக சபைகளை இந்த பொறாமை என்ற நோய் பிரித்து இருக்கிறது, அநேக குடும்பங்களை பாழ்படுத்தி இருக்கிறது, அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கை வீழ்ச்சி காண்பதற்கு இந்த பொறாமை என்ற நோய் ஒரு கேன்சர், இல்லையா? எனக்கு தெரியவே தெரியாது, நான் பொறாமையினாலதான் இந்த விஷயங்களை எல்லாம் செய்கிறேன் என்று எனக்கு தெரியாது. 1 கொரிந்தியர் 3:3 வசனத்துல பவுல் கொரிந்து சபையை பார்த்து எழுதுகிறார், நீங்கள் பொறாமை உள்ளவர்களாய் இருக்கிறபடியினாலே மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள். யாக்கோபு 4:2 வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணி பொறாமை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், இல்லையா? ஏன் பொறாமைய ஈஸியா விசுவாசிகள் ஐடென்டிஃபை பண்ண முடியல? என்ன காரணம்? இந்த பொறாமை அப்படின்ற இந்த பிசாசு கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு 2 கொம்பு வச்சுக்கிட்டு பெரிய பல்லு வச்சுட்டு உங்ககிட்ட வராது. வருமா? வராது. அதான் அங்க பிரச்சனை. அப்படி வந்ததுன்னா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி வராது. எப்படி வரனா? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு சுயநீதி, இல்லையா, சுய பரிசுத்தம், இல்லையா, சத்தியம், டாக்டரின், இல்லையா, டிசிப்ளின், பாரம்பரியம், இதை சொல்லி கொண்டுதான் பொறாமை உள்ள வரும். நீங்க பொறாமை ஈஸி ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பொறாமை என்ற நோய், பொறாமை என்ற பிசாசு, அது போட்டிருக்கக்கூடிய மாஸ்க உங்களால என்ன செய்ய முடியாது? அவ்வளவு எளிதாக அடையாளம் காண முடியாது, அடையாளம் காண முடியாது. பன்முகத்தோடு கூட இந்த பொறாமை என்ற இந்த பிசாசு, பொறாமை என்ற நோய் விசுவாசிகளை தாக்க ஆரம்பிக்கும். ஒரு சயின்டிபிக் சர்வே ரிப்போர்ட் இப்படியாக சொல்லுகிறது, ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா பொறாமைப்படுறாங்க, இல்லையா? சகோதரிகளாம் பாக்குறாங்க, ஆண்களை விட அதிகமாய் பொறாமைப்படுகிறவர்கள் யார் தெரியுங்களா? யாருங்க? பெண்கள். அழகா சொல்றாரு, இல்லையா? பெண்கள். பாருங்க, ஒரு உதாரணத்தை சொல்றேன். 2 சிஸ்டர்ஸ் பேசிட்டு இருக்காங்க, இல்லையா? நடக்கிற ஒரு சம்பவத்தை சொல்ற 2 சிஸ்டர் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, அந்த மேரி சிஸ்டரை பாத்தீங்களா, நம்மளை விட 3 வயசு மூத்தவங்களா இருக்கிறாங்க, ஆனா எப்படி இருக்கிறாங்க அவங்க? எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப அழகா இருக்கிறாங்க. உடனே அந்த சிஸ்டர் சொல்றாங்க, ரொம்ப அழகா இருக்கிறாங்க, ஃபேஷியல் என்ன, ப்ளீச்சிங் என்ன, ஸ்ட்ரைட்டனிங் என்ன, ஐப்ரோனா, லிப்ஸ்டிக் என்ன, இதெல்லாம் செஞ்சா எப்படி இருப்பாங்க? நான் வேற அம்மாம் சோப்புல முகம் கழிட்டு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுட்டு வரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? இது பாருங்க, பல வருஷத்துக்கு முன்ன என் குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயம், இல்லையா? நிறைய பேர் மறந்துட்டு இருப்பாங்க, எனக்கு ஞாபகத்துக்கு இருக்கு. என்னன்னா, இப்போ எங்க பாட்டி, அதாவது என்னுடைய மாமியாருடைய அம்மா, ஏறத்தாழ அவங்களுக்கு 92 வயசாகுது. ஒரு 13-14 வருஷத்துக்கு முன்பு நடந்த, 10-12 வருஷத்துக்கு முன்பு நடந்த சம்பவம். அவங்க எப்பொழுதுமே தினத்தந்தி பேப்பர் படிக்கிறது வழக்கம். அப்ப தினத்தந்தி பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க, இல்லையா? பேர பிள்ளைகள்லாம் விளையாடிட்டு இந்த ஃப்ரண்ட் பேஜை பிடிங்கிட்டு போயிட்டாங்க.
இந்த ஃப்ரண்ட் பேஜில் என்ன இருக்குதுன்னு சொன்னா, அப்பொழுது இருந்த ஒரு உலக அழகி ஒரு லாங் ஃப்ராக் போட்டுக்கிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்புடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக டைமண்ட் நெக்லஸ், கோல்டு செயின் இதெல்லாம் போட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அதுல இருக்கு இல்லையா. என்னுடைய பையன், என்னுடைய தங்கச்சி பையன்லாம் என்ன பண்ணாங்க, அந்த பேப்பரை காட்டி பாட்டிக்கிட்ட, பாட்டி இந்த அக்கா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறாங்க, நீங்களும் எப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். திருப்பியும் வந்தான் என் பையன், இந்த அக்கா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க. மூணாவது முறை சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, அந்த ஃப்ராக்கையும் அந்த நகை எனக்கு போடு, அவளை விட நான் அழகா இருப்பேன். நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ஈவன் ஓல்டேஜ் ஆனா கூட இந்த பொறாமை என்ன ஆகும், உள்ள வந்து எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். ஆகவே பொறாமை என்ற இந்த பெரிய நோய், இந்த பெரிய வியாதி அநேக விசுவாசிகளை தாக்கி அழித்து கொண்டிருக்கிறது. ஆனா நிறைய பேருக்கு என்ன ஆகாது, நான் பொறாமையில மாட்டிட்டு இருக்கனே தெரியாம அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்போ இந்த பொறாமையை குறித்து இந்த காலை நேரத்துல வேத வசனத்தின் அடிப்படையில 3 விஷயங்களை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஒன்று, சைன். பொறாமை என்னை தாக்கி இருக்கிறது, பொறாமை என்ற கேன்சர் என் வாழ்க்கையில பிரவேசித்து இருக்கிறது, அதற்கான அடையாளங்கள் என்ன? ஒரு நோயின் அறிகுறி இருக்கும் இல்லைங்களா? இப்ப பொறாமை என்ற வியாதி என்னை தாக்கி இருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள் அல்லது அறிகுறிகள் என்ன? முதல். இரண்டாவதாக சைடு எஃபெக்ட். இந்த பொறாமையை நீங்க விட்டுட்டீங்க, உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கக்கூடிய பக்க விளைவுகள், பிரச்சனைகள் என்ன என்பதை நான் சொல்ல போகிறேன். மூன்றாவதாக சொல்யூஷன், பொறாமையிலிருந்து விடுபடுவதற்கான வழி. 3 எஸ் தான், ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம் இல்லையா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 3 எஸ். சைன், சைடு எஃபெக்ட், அடுத்தது சொல்யூஷன். 3 தான். பொறாமையினுடைய அறிகுறிகள் என்ன, பொறாமை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்ன, பொறாமையிலிருந்து வெளிவருவதற்கான தீர்வு என்ன என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக என் வாழ்க்கை, பேசுகிற என்னுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களா இருந்தாலும், என் வாழ்க்கையில நான் பொறாமையினாலே நிரப்பப்பட்டிருக்கிறேன் அல்லது பொறாமை எனக்குள் நுழைந்திருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள் என்ன என்பதை நாம் வேத புத்தகத்திலிருந்து பார்க்க போகிறோம். அநேக விசுவாசிகளுக்கு இந்த அடையாளத்தை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டங்க. அப்ப என்னுடைய வாழ்க்கையில எப்படி என் வாழ்க்கை பொறாமையினால நிறைந்து இருக்கிறது, நான் பொறாமையினால தான் இப்படி பேசுறேன், பொறாமையினால தான் சபையில் இப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை நான் எப்படி கண்டுபிடிப்பது? அதனுடைய முதல் அடையாளம் என்ன? அருமையானவர்களே, இந்த பொறாமை என்ற இந்த வார்த்தை envy என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சில சினானிம்ஸ் ஜெலசி என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? இதற்கு கிரேக்க மொழியில பேத்தனாஸ், PATHONOS, பேத்தனாஸ் என்ற கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. W. வைன் என்று சொல்லப்பட்ட நம்முடைய சபையை சேர்ந்த கிரேக்க பண்டிதர் ஏறத்தாழ ஒரு 5000 கிரேக்க மொழிகளுக்கு அவர் டிக்ஷனரி எழுதியிருக்கிறார். இந்த பேத்தனாஸ் என்ற வார்த்தைக்கு அவர் இப்படியாக அதை டிஃபைன் பண்றார். மூல மொழியில இந்த பொறாமைக்கு பயன்படுத்தப்பட்ட பேத்தனாஸ் என்ற வார்த்தைக்கு அவர் இப்படியாக வரையறை கொடுக்கிறார். என்ன, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். Envy is the feeling of displeasure produced by witnessing or hearing of advantage and prosperity of other. நான் தமிழ்ல சொல்லுகிறேன், மற்றவர்களுடைய ஆசீர்வாதம், நன்மைகள், சாட்சி இவைகளை கேள்விப்படும் பொழுது ஏற்படும் ஒரு சந்தோஷமற்ற உணர்வு தான் பேத்தனாஸ், பொறாமை. நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? மற்றவர்களை குறித்து ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை கேள்விப்படும் பொழுது எனக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷமற்ற உணர்வு தான் பொறாமை, பேத்தனாஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்று சொல்லி இந்த W. வைன் என்று சொல்லப்பட்ட இந்த கிரேக்க பண்டிதர் ஒரு டெஃபினிஷனை கொடுக்கிறார். அப்போ எனக்குள்ளே பொறாமை இருக்கிறது என்பதற்கான முதல் அடையாளம் என்னவென்று சொன்னால், குறித்துக் கொள்ளுங்கள், முதல் அடையாளம் மனமடிவு அல்லது கிரீஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம், அல்லது மனசோர்வு என்று சொல்லலாம். வாசிங்கள் சங்கீதம் 112 10வது வசனம். 112வது சங்கீதம் 10வது வசனம். யாராவது வாசிங்க சீக்கிரமா. துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி, வாசிங்க. போதுங்க. துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். எதை கண்டு? இதற்கு முன்பு இருக்கக்கூடிய நீதிமானனுடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது துன்மார்க்கன் என்ன செய்யறான்? மனமடிவாகி. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கிரீவ்டு என்ற வார்த்தை. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? மனமடிவாகி அல்லது மனசோர்வாகி. அதனுடைய ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் என்னன்னு சொன்னா, எரிச்சல் கலந்த வெறுமை இல்லையா? எரிச்சல் கலந்த ஒரு வெறுமை. பாருங்க, ஒரு விசுவாசியினுடைய உயர்வு,
உங்க பக்கத்து சீட்ல இருக்கக்கூடிய அல்லது நம்மோடு கூட ஐக்கியப்படுகிற ஒரு உடன் சகோதரனோ உடன் சகோதரியினுடையோ அல்லது குடும்பத்தினுடைய உயர்வு, அவர்களுடைய ஆசீர்வாதம், அவர்களுடைய மாற்றம், அவர்களுடைய நற்சாட்சி, இவைகளை கேள்விப்படும் பொழுது, அவர்கள் மெச்சி பேசும் பொழுது இருதயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான சோகம், எரிச்சல் கலந்த ஒரு வெற்றிடம் தான் என்னங்க மனமடிவு என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் சைன். இல்லையா? உங்க கூட இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருடைய உயர்வை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள், அவர்களுடைய புகழ்ச்சியை நீங்கள் கேள்விப்படும் பொழுது உள்ளத்துல ஒரு இனம் புரியாத என்ன இருக்குங்க, என்ன இருக்கும்? ஏதோ எரிச்சல் இருக்கு. எரிச்சலும் சொல்ல முடியாது, சோகனும் சொல்ல முடியாது. எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு வெற்றிடம் உள்ள வரும். என்னை விட ஒருத்தர் நல்ல பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன நல்ல பிரசங்கம் பண்றாரு எல்லாம் சொல்றாங்க, எப்படி இருக்கும் உள்ள? என்னை விட அவர் நல்லா பாடுறாரு, என்னை விட நல்லா அவரு என்ன செய்யறாரு, வாத்திய கருவிகளை வாசிக்கிறார், அல்லது TWR குவிஸ் நடக்குதுன்னு வச்சுங்க, ஒருத்தரை விட இன்னொருத்தர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் இன்றைக்கு எப்பவுமே லாஸ்ட் தான் வருவாங்க, இன்னைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. அல்லது சண்டே ஸ்கூல் டீச்சர் எடுத்துக்கங்களேன், நீங்க எவ்வளவு டீச்சர்ஸ் இருக்கீங்க, ஒரு டீச்சர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவர்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கிறது என்பதை கேள்விப்படும் பொழுது உள்ளத்துல எப்படி இருக்குது? ஏதோ இல்லையா, என்ன சொல்றது, ஒரு கிலுகிலுப்பு உள்ளத்துல. அதை எப்படியே சொல்ல முடியாது. ஏதோ உள்ளத்துல ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி அது ஒரு வெறுமையும் எரிச்சலும் சோகமும் கலந்த ஒரு உணர்வு உள்ளத்துல ஏற்படுதா? நாங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. எஸ் இல்லையா? இதுதான் பொறாமையினுடைய ஃபர்ஸ்ட் சைன். இல்லையா? அப்படியே விதையை கொண்டு வந்து அப்படி பிசாசு போடுவான். ஆனா இது உங்களுக்கு பொறாமைனே தெரியாது, பொறாமைனே தெரியாது. இல்லையா? ஏதோ ஒரு விஷயங்கள் உள்ளத்துல அப்படியே வாட்டி, அவங்களுடைய புகழ்ச்சி, அவங்களுடைய உயர்வு, அவங்களுடைய மேன்மை, இப்பொழுது இருக்கக்கூடிய அவர்களுடைய நற்சாட்சி, ஏதோ உங்களை விட அவர்கள் ஒருபடி மேலே போகும் பொழுது உங்களுடைய இருதயத்திற்குள் ஏதோ ஒரு எரிச்சலும் வெறுமையும் சோகமும் கலந்த ஒரு வெற்றிடம் ஏற்படுகிறது. அதற்கு பெயர்தான் மனமடிவு என்ற வார்த்தை. இல்லையா? காஸ் அப்படின்ற ஒரு எபிரேய பதம் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில வசனங்களை நான் உங்களை எடுத்து காண்பிக்கிறேன் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். வேகமா வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து, யார் அது தெரியுங்களா? இளைய குமாரன் வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்குது, விருந்து நடக்குது. வெளியே யார் நிக்கிறது? மூத்த குமாரன் வந்துட்டான். வந்த பிறகு என்ன கேள்விப்படுறான்? உள்ள யார் இருக்கிறது? யார் இருக்கிறது? போன தம்பி திரும்பி வந்துட்டான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து, அவனுடைய வார்த்தை என்ன தெரியுங்களா? அப்பொழுது அவன் மனமடிவாகி, அவனுக்குள்ள ஒரு எரிச்சல் கலந்த ஒரு சோகமும் வெற்றிடமும் வந்து விட்டது. எதுக்காக? எதனால? பொறாமையினால. அவனை பார்க்க பிடிக்கல, அவனுக்கு அந்த வீட்டுக்குள்ள போக அவனால முடியல. இல்லையா? ஆனா வெளியே காண்பிக்கல, அமைதியா நிக்கிறான். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேல் 18:8. சீக்கிரம் வாசிங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது, மனமடிவாய் இருந்தது. எந்த வார்த்தை? தாவீது கொன்றது 1000, சவுல் பத்தா சொல்றீங்க என்னங்க பிரதர்? தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. முறையாய் பாடுகிற பாடல். இல்லையா? சவுலை விட தாவீதுக்கு ஒரு மேன்மை கிடைக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? அந்த வார்த்தை சவுலுக்கு எப்படி இருந்ததுங்க? மனமடிவாய் இருந்தது, விசனமாய் இருந்தது. ஏதோ ஒரு வெற்றிடம், ஒரு எரிச்சல், ஏதோ ஒரு விஷயம் அவனுடைய இருதயத்தை அங்கு பிடிக்க ஆரம்பித்தது. இல்லையா? நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். நெகேமியா 2:10. சீக்கிரம் வாசிங்க. நல்லா கவனிங்க. நெகேமியா வந்து வாளை கட்டுறாரு. என்ன சொல்றாங்க? வாசிங்க பிரதர். வாசிங்க தொடர்ந்து வாசிங்க. இஸ்ரவேலுடைய நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான், மிகவும் விசனமாய் இருந்தது. இல்லையா? அவன் நன்மையை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்துட்டாயா அப்படின்றத பார்க்கும் பொழுது பொறாமையினால இந்த இருவருக்கும் அவர்கள் இருதயம் என்ன ஆச்சு? மனமடிவானது, விசானமானது. அருமையானவர்களே, பொறாமையினுடைய ஸ்டார்டிங் இதுதான். பொறாமையினுடைய சீடு இப்படிதான் உங்களுடைய இருதயத்துல விதைக்கப்படுகிறது. இல்லையா? யாரோ ஒருவர்
உங்களோடு கூட டிராவல் பண்ணி வந்து உங்க கூட ட்ராக்ல ஒன்னா ஓடணுங்க. உங்களுடைய ஒத்த வயது இருக்கலாம், 2 பேரும் ஒன்னா பேப்டிஸ்ட் நடத்துவங்களா இருக்கலாம், ஒரே சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், ஒரே யூத் கோஆர்டினேட்டரா இருக்கலாம், அல்லது திருச்சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்களாக பிரசங்கிகளாக இருக்கலாம். ஒருவரை விட ஒருவர் முந்தி செல்லுகிறார், ஆசீர்வதிக்கப்படுகிறார், அதிகமான நன்மையை பெறுகிறார், புகழப்படுகிறார் என்று சொல்லும் பொழுது உங்க இருதயத்துல என்ன இருக்குது? விசனோன்னு கூட சொல்ல முடியாது. வார்த்தை என்ன வார்த்தை சொல்றதுன்னு எனக்கும் புரியல. விசனோன்னு சொல்ல முடியாது, வருத்தனும் என்ன பொறுத்து கொள்ள முடியல, அது வெளியே காட்ட மாட்டாங்க, பொறுத்து கொள்ள முடியல. அங்கிள் சொல்றார் இல்லையா, உள்ளத்துல ஒரு மனமடிவு, அதாவது எரிச்சல் கலந்த, எபிரேய வார்த்தையின்படியே சொல்லுகிறேன், எரிச்சல் கலந்த ஒரு வெற்றிடம் உங்களுடைய இருதயத்தை நிரப்ப ஆரம்பிக்கிறது. இதுதான் பொறாமை என்ற கேன்சருடைய ஃபர்ஸ்ட் அறிகுறி. இங்க போயிட்டீங்கன்னா ரேடியேஷனே தேவைப்படாது இல்லையா. அப்புறம் வேற என்ன கொடுக்குறாங்க? ரேடியேஷன், அப்புறம் ஹீமோதெரபியும் தேவைப்படாது, ஈஸியா சுகப்படுத்திடலாம் இல்லையா. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுங்க, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இல்லையா. ஆனா என்ன பிரச்சனைனா, இது பொறாமைன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த பொறாமை எப்படி வரும்? இந்த வெற்றிடம், சோகம், இவையெல்லாம் ஒரு மாஸ்க் போட்டு வர என்ன தெரியுங்களா? சுயநீதி, சுய பரிசுத்தம், பாரம்பரியம், அனுபவங்கள் இல்லையா, எனக்கு இருக்கக்கூடிய திறமைகள், ஏதோ ஒரு மாஸ்க்குள்ளதான் இந்த சீடு வரும். அதனால உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் சைன் என்ன? உங்களுக்கு மற்றவர்களுடைய புகழ்ச்சியை கேள்விப்படும் பொழுது, மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய இருதயத்துல ஒரு எரிச்சல் கடந்த வெற்றிடம், மனமடிவு ஏற்படுது. இதுதான் ஃபர்ஸ்ட் சைன். யாராவது இந்த சைன்ல இருந்தீங்கன்னா இன்னைக்கே மனம் திரும்பிடுங்க இல்லையா. ஏன்னா இது பண்ற பாதிப்பை படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆட்டங்கான ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே நடிக்க போயிட்டேன் இல்லையா. இதனுடைய விளைவுகளை நாம் பார்க்கும் பொழுது இரண்டாவது சைன் என்னன்றதை பார்க்கலாம். இரண்டாவது சைன், டோன்ட் அக்செப்ட் குட் திங்ஸ் ஆஃப் அதர். இது மற்றவர்களுடைய நன்மையை ஏற்றுக்கொள்ள செய்யாது. பொறாமை உங்களுக்குள்ள இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுங்க. ரெண்டாவது ஸ்டேஜுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லையா. ஒரே ஒரு நூல் இலை தான் டிஃபரன்ஸ், அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, ரொம்ப நூல் இலை தான். ஆகவே முதலாவது ஒரு மனவடிவு வருகிறது. அதை நம்ம அப்படியே வளர விடும் பொழுது என்ன செய்கிறது என்று சொன்னால், மற்றவர்களுடைய நன்மையை என்னால் அக்செப்ட் பண்ண முடியவே முடியாதுங்க. மற்றவர்களுடைய நன்மையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாததுனால அவர்கள் பெற்ற நன்மைகளை கேவலப்படுத்த துவங்குவோம், கொச்சைப்படுத்த துவங்குவோம். இது எப்படி வந்தது தெரியுமா அவனுக்கு அப்படின்னு என்ன செய்வோம்? அதற்கு ஒரு டெஃபினிஷனை கொடுக்க நம்ம ஆரம்பிப்போம். பாருங்க, வேத வசனத்துல நான் உங்களுக்கு விளக்குகிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 26:14 வாசிங்க. பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு, ஈசாக்கு இப்பொழுது ஐஸ்வர்யனாகி விருத்தி அடைந்து மகா பெரிய பிரபுவாய் வளர்ந்து வருகிறான் இல்லையா. பெலிஸ்தியர் பாக்குறாங்க, என்னடா பரதேசியா வந்தவன், வந்தேரியா வந்து இந்த பாலஸ்தீன தேசத்துல குடியேறினவன் இப்ப எப்படி ஆயிட்டான்? செல்வ சீமான ஆயிட்டான் இல்லையா. இப்ப எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, எத்தனை வருஷம் இருந்தான்னு தெரியல இல்லையா. பல வருஷங்கள் அங்க இருந்திருக்கலாம். சீடு முதலே விதைக்கப்பட்டு விட்டது, மனமடிவு எப்பொழுதோ வந்து விட்டது. இவங்க அப்படியே விட்டுட்டாங்க. சில நாட்கள் கழித்து அவன் ஐஸ்வர்யனாகி ஆடுகளும் மாடுகளும் பெருகி நிற்கும் பொழுது அவன் மேல பொறாமை வருகிறது இல்லையா. எங்கிருந்தோ வந்து குடியேறின இந்த மனுஷனுக்கு இவ்வளவு நன்மைகளா, அவனுடைய நன்மைகளை, அவன் பெற்ற ஆசீர்வாதங்களை அவங்களால பொறுத்து கொள்ள முடியல. என்ன செய்யறாங்க தெரியுங்களா? 25:16 வாசிங்களேன். 25:16 வாசிங்க. 26:15 ஆதியாகமம். வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாம் கட் பண்றாங்க இல்லையா. இனி இவன் இந்த இடத்துல ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது, அவன் துறவுகளை எல்லாம் தூர்க்க துவங்கினார்கள். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 31:1-2 வசனத்தை வாசிங்க. பாருங்க, 14 வருஷம், அதுக்கு பிறகு எத்தனை வருஷம், 20 வருஷம் வேலை செய்யற ஒரு மனுஷன், இவனால யாக்கோபு, லாபானுடைய வீடு எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது இல்லையா. இப்போ யாக்கோபுக்கு வந்த நன்மையை பார்க்கும் பொழுது அவங்களால பொறுக்க முடியலங்க.
இல்லையா? அதை கொச்சப்படுத்துறான் பாருங்க அவங்க பிள்ளைகள். என்னுடைய தகப்பனுடைய சொத்தை நீ திருடிடையா. அதுக்கு லாபான் எதனா பதில் சொல்வான். லாபானுடைய முகத்தை யாக்கோபு பார்க்கிறார். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? லாபானுடைய முகம் யாக்கோபு பார்த்த பொழுது நேற்றுக்கு முந்தைய நாள் போல அந்த முகம் இல்லாமல் வேறுபட்டு இருந்தது. அருமையானவர்களே, பொறாமையினுடைய 2வது சைனுங்க அது. என்ன? மற்றவர்களுடைய நன்மையை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லையா? நான் தான் அவனை தூக்கி வளர்த்தேன். இல்லையா? எல்லாம் அவனுக்கு நான் தான் கொடுத்தேங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன், அவனை படிக்க வச்சேன், அவனுக்கு கல்யாணம் பண்ணேன், எல்லாம் செஞ்சேன். இப்ப என்னை விட அவன் உயர்ந்து நிற்கிறான் என்று சொல்லும் பொழுது என்ன நடக்கும் உள்ளத்துல? அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இல்லையா? அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. உடனே என்ன சொல்லுவோம்? அவங்க அம்மா யார் தெரியுமா, அவங்க அப்பா யார் தெரியுமா, அவங்க வீடு இல்லாம இருந்தாங்க, அவங்களுக்கு அது இல்லை. இன்னைக்கு உடுத்துற ட்ரெஸ் என்ன, இன்னைக்கு உடுத்துற போற கார் என்ன, வீடு என்ன, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இல்லையா? ஆனால் என்னை விட அவர்கள் நன்மையை பெறும் பொழுது அதால என்ன செய்ய முடியாது? பொறாமையினால என்ன செய்ய முடியாதுங்க? தம்பி சத்தமா சொல்லு தம்பி. பொறுத்துக்க முடியாது. தம்பி கரெக்டா சொல்லிட்டான். பொறுத்துக்க முடியாது, நன்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரசங்கி 4:4 வாசிங்களேன். பிரசங்கி 4:4. இல்லையா? பிரசங்கி ரொம்ப அனுபவிச்சு எழுதுறாருங்க. வாழ்க்கையில பட்டு அனுபவித்து எழுதுற பொறாமையை பத்தி எழுதுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட். பிரசங்கி 4:4. யாராவது வாசிங்க. மனுஷன் படுகிற எல்லா பிரயாசமும் அயலானுடைய பொறாமைக்குத்தானே. இல்லையா? நீ பட்டு பிரயாசப்பட்டு முன்னேறி வீடு கட்டி கார் வாங்கினா எதுக்கு அது? யார் பொறாமை? பக்கத்துல இருக்கிறவனுடைய பொறாமை. மனுஷனுடைய எல்லா பிரயாசமும் அயலானுடைய பொறாமைக்குத்தானே. அப்போ பொறாமையினுடைய 2வது சைன் என்னன்னா, மற்றவர்களுடைய நன்மையை உங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. இல்லையா? ஃபர்ஸ்ட் மனவடிவு வரும். இல்லையா? விட்டீங்கன்னா கொஞ்ச நாள் இருக்கும். அது அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இல்லையா? அவங்களுடைய நன்மையை கேட்கும் பொழுதெல்லாம் உங்களுக்குள்ள அப்படியே ஒரு வெறிச்சல் கலந்த ஒரு வெறுமையும் ஒரு சோகமும் உள்ளத்துல ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வளர வளர நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருஷங்கள் ஆகும் பொழுது அடுத்தது என்ன ஆகும்? வேர் விட்டுடுச்சு. இப்ப அடுத்தது அது வளர ஆரம்பிக்குது. வளர ஆரம்பிக்கும் போது அடுத்த சைன் என்னங்க? மற்றவர்களுடைய நன்மை அது தம்பி சொன்ன மாதிரி பொறுத்துக்க முடியாது, அக்செப்ட் பண்ணாது, ஏற்றுக்கொள்ள செய்யாது. சரி, அடுத்தது 3வது. நேரம் இல்லை, 3வது குறிப்புக்கு நான் போறேன். 3வது என்ன செய்யணும்? இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இந்த பொறாமை உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். என்ன செய்யணும்? இட் பிளேமிங் ஆர் கிரிட்டிசைசிங். இல்லையா? குற்றப்படுத்தும் அல்லது விமர்சனம் செய்வதற்கு உங்களை இப்ப தூண்ட ஆரம்பிக்கும். ஏன்னா பொறாமை சீடு உள்ள விழுந்துருச்சு. இப்ப செடியா மரமா வளர்ந்து ஆரம்பிச்சு இப்ப கனி கொடுக்கணும். இல்லைங்களா? அதனுடைய ரியாக்ஷன் வெளியே ஆரம்பிக்குது. என்ன? குற்றப்படுத்துவதற்கும் அல்லது விமர்சனம் செய்வதற்கும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இல்லையா? பாருங்க, சில வசனத்தை எடுத்து நான் உங்களுக்கு விளக்குகிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிங்களேன். தானியேல் 6:3-4 வசனங்கள். நல்லா கவனிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். இல்லையா? மனமடிவு எதை லீட் பண்றது? நன்மையை ஏற்றுக்கொள்ளாது. அதுக்கு அப்படியே விட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது என்ன செய்யுதுன்னா, இப்பொழுது தானியேலை குற்றப்படுத்துவதற்கு முகாந்திரம் தேடுகிறார்கள். இல்லையா? எங்க இருந்தா வந்தங்க? 70 வருஷத்துக்கு முன்பாக பாபிலோன் சாம்ராஜ்யத்துல அங்கு யூத தேசத்திலிருந்து அடிமையா வந்தவன் தான் யாரு? தானியேல். இப்பொழுது நமக்கெல்லாம் அவன் அதிபதியாக இருக்கிறான். நமக்கு மேலாக பிரதானிகளுக்கெல்லாம் பிரதானிகளா இருக்கிறான். அவனுடைய நன்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூட்ட மக்கள் இப்பொழுது அவனை தாழ்த்தணும். அதுக்கு என்ன செய்யறாங்க? பொறாமை என்ன செய்யுதுங்க? 3வது ஸ்டெப்புக்கு அவங்களை கொண்டு போது என்ன? அவனை குற்றப்படுத்துவதற்கு வகை தேடுகிறார்கள். தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடுகிறார்கள். எந்த விஷயத்துல தானியேலை குற்றப்படுத்தலாம்? நான் இப்படி எழுதி வைத்திருக்கிறேன். அவனை குற்றப்படுத்துவதில் அவன் பெயருக்கு அவமானம் வந்தாலும், ஏன் அவன் செத்தே போனாலும் அவர்கள் சாதித்ததாக சந்தோஷப்படுவார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், அவனை குற்றப்படுத்துவதில் அவன் பெயருக்கு அவமானம், அவனுடைய நற்சாட்சிக்கு அவமானம் ஏற்பட்டாலும், ஏன் தாவீது செத்தே போனாலும் அவங்களுக்கு என்னங்க? யாருக்கு சந்தோஷம்?
யாருக்கு சந்தோஷம்? அப்படி சொல்லுங்க. யாருக்கு? பொறாமையினாலே. பொறாமை உள்ளவர்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். இரண்டாவது ஒரு உதாரணத்தை காட்டுறேன் பாருங்களேன். என்னாகமும் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்னாகமும் 12 1 2 வசனங்களை வாசிங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ ஆ. பண்ணியிருந்தபடியால் ஆ மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் ஆ அவன் விரோதமாய் பேசி குற்றப்படுத்தினார்கள். இப்பொழுது இந்த பொறாமை எங்க வந்து நுழையுது தெரியுங்களா? எங்க இருந்து வந்தது? சென்னையிலிருந்து வந்த சுரேஷுக்கும் திருநெல்வேலியில் வந்த ராஜ் பிரதருக்கும் நடுவில் இல்ல இல்லையா? உதாரணத்துக்கு சொல்றேன். யார் மத்தியில வந்திருக்கு தெரியுங்களா? யாருங்க? தம்பிங்க. ஒரே கர்ப்பப்பையில இல்லையா? ஒரே தாயினுடைய கர்ப்பப்பையிலிருந்து வந்த 3 நபர்கள் இல்லையா? அண்ணனும் அக்காவும் யார் மேல பொறாமப்படுறாங்க தெரியுங்களா? எங்க வந்து நுழையுது பாருங்க பொறாமை. சாதாரணமான விஷயம் இல்லைங்க. சாதாரணமான நோய் இல்ல. சாதாரணமான பிசாசு இல்ல இது இல்லையா? ஏதோ சபையில எங்கேயோ முகம் தெரியா ரட்சிக்கப்பட்டு வந்த விசுவாசிகளுக்கு மத்தியில மாத்திரம் இது பிரச்சனை ஏற்படுத்துகிறது இல்ல. ஒரே தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்த அண்ணனுக்கும் அக்காவுக்கும் தம்பிக்கும் நடுவுல பொறாமை என்ற நோய் நுழைய ஆரம்பிக்குது. பொறாமை என்ற பிசாசு உள்ள புக ஆரம்பிக்கிறது இல்லையா? ஆரோன் சொல்றார், ஆரோனும் மிரியாமும் குற்றப்படுத்துகிறார்கள். ஆரோன் என்ன நினைச்சிருப்பான்? கற்பனை பண்ணி பார்க்கிறேன். ஆரோன் என்ன நினைச்சிருப்பான்? என்ன சொன்னான் ஆண்டவர்கிட்ட போய், மோசே, ஆண்டவரே நான் மந்த வாயி, திக்கு நாவும் மந்த வாயி, நான் போய் எப்படி பார்வோனுகிட்ட பேசுறது? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஆரோன் உனக்கு, நான் தான் உனக்கு வாய். ஆனா இப்ப யாருகிட்ட பேசுறது? மோசே கடவுள்கிட்ட பேசுறாரு, கடவுள் மோசே கிட்ட பேசுறாரு, மோசே ஜனங்க கிட்ட பேசுறாரு. இந்த திக்கு வாய் மந்த நாவு சொன்னாதான் செங்கடலை பிளக்குது இல்லையா? இவன் சொன்னாதான் வனாந்தரத்துல காடை கிடைக்குது இல்லையா? ஆனா யாரு வாயா இருப்பான்னு ஆண்டவர் சொன்னாரு? நான் தான் வாயா இருப்பேன்னு சொன்னாரு. ஆனா இப்பொழுது நமக்கே அதிகாரியா இருக்கிறானே இவன், நமக்கே அதிகாரியா இருக்கிறானே, எப்படியாவது இவனை குற்றம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? மிரியம் கூட சேர்ந்துக்கிட்டா. அண்ணா, ஆமா, நாணல் பெட்டியில வச்சு கொடுத்தாங்க பாரு அம்மா, அப்பவே என்ன பண்ணிருக்கணும் இவனை? அப்பவே கொண்டு இருந்தா இந்த பிரச்சனையே ஒழிஞ்சிருக்கு. அப்பவே தண்ணிக்குள்ள விட்டு அமுக்கி இருந்தா இந்த மோசேன்ற ஆளே வந்திருக்க மாட்டான் இல்லையா? கழுத்தளவு தண்ணியில நின்று நாணல் பெட்டி மிதந்து போகிற அளவுக்கு பார்த்து பார்வோன் குமாரத்துக்கிட்ட போய் நான் தயவா பேசி அம்மாவையும் கொண்டு போய் அவனை வளர்க்கறதுக்கு விட்டு இவ்வளவு வளர்த்து ஆளாக்குனா அவன் யார் அதிகாரி? யாருக்கு அதிகாரியா இருக்கிறான்? நமக்கே அதிகாரியா இருக்கிறான். அவனை எப்படியாவது குற்றப்படுத்தணும். எதுல குற்றப்படுத்துகிறது? எதுல குற்றப்படுத்துகிறது? எந்த விஷயமும் குற்றப்படுத்துகிறதுகள். ஆனா ஒரு விஷயம் இருக்கிறது, அவன் அந்நிய தேசத்து பெண்ணை விவாகம் பண்ணின விஷயத்துல அவனை குற்றப்படுத்துவதற்கு துவங்கினார்கள். பாருங்களேன், பொறாமையினுடைய 3rd ஸ்டேஜ். நீங்க யார மேல பொறாமை வச்சிருக்கீங்களோ உங்களை அறியாமலேயே அவர்களை குற்றப்படுத்த துவங்குவீர்கள். குற்றப்படுத்த துவங்குவீர்கள். 3வது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இதுக்கு. என்னாகமும் 16ஆம் அதிகாரம் 1 2 வசனங்களை வாசிங்க. சங்கத்துக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கு விரோதமாக கூறிக்கொண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நிந்தி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார். பாருங்க, இங்க மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக குற்றப்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் இல்லையா? ஏன்னா யாரு? நாத்தானும் அபிராமினுடைய கூட்டம். இவன் ஏன் குற்றப்படுத்துறான்? அநேக வருஷத்துக்கு பிறகு சங்கீத புத்தகத்தில் ஆவியானவர் எழுதுகிறார். 106வது சங்கீதம் 16வது வசனத்தை வாசிங்களேன். 106வது சங்கீதம் 16வது வசனம். மோசேயின் மேலும் பொறாமை கொண்டார்கள். பொறாமையினாலே குற்றப்படுத்த துவங்கினார்கள். மோசே, நீ ஓவரா பில்டப் கொடுக்குற, அதிகமா பேசுற, அதிகமா பரிசுத்தமா இருக்குன்னு சொல்ற, இதை செய் அதை செய்ன்னு சொல்லிட்டு ஜனங்களை நீ துன்பப்படுத்துற இல்லையா? பொறாமையினாலே அவனை குற்றப்படுத்துவதற்கு துவங்கினார்கள். 3 உதாரணங்களை நம்ம பார்த்தோம். அருமையானவர்களே, மனமடிவு முதல் சைன், ஃபர்ஸ்ட் சைன் இல்லையா? 2வது என்ன செய்யும்? மற்றவர்களுடைய நன்மையை அக்செப்ட் பண்ணாது
மூன்றாவது அதை அப்படியே விட்டீங்கன்னா இந்த பொறாமை உங்களுக்கு தேர்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். அல்லது மூணாவது சைன் என்னன்னு சொன்னா, யார் மேல் நீங்கள் பொறாமைப்படுகிறீர்களோ உங்களை அறியாமலேயே அவர்களை சமயம் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்வீங்க? 2 பேர் சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய டாக் என்னவா இருக்கும் தெரியுங்களா? என்னவா இருக்கும்? டேவிட் அண்ணனை பத்தி தான் பேசுங்க. உதாரணத்துக்கு சொல்றேன் இல்லையா? நாங்க 2 பேரும் சேர்ந்தோம்னா யாருக்கு பொறாமை இருக்கிறதோ அவர் யாரை பத்தி பேசுவாரு, யார் மேல பொறாமை இருக்கிறதோ அவங்கள, உங்களுடைய கான்வர்சேஷன் ஒட்டு மொத்தத்தையும் கூட்டி கழிச்சீங்கன்னா எண்ட்ல நீங்க யார் மேல பொறாமைப்படுறீங்களோ அவங்கள பத்தி ஒரு கிரிட்டிசிசம், ஒரு விமர்சனமாவது கொடுக்காம உங்களுடைய கான்வர்சேஷன் முடிக்க மாட்டீங்க. நீங்க போய் யோசிச்சு பாருங்க. இது 3வது அடையாளம். 4வது அடையாளம் என்ன? 4வது அடுத்த எக்ஸ்ட்ரீம். தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இல்லையா? விமர்சனம் பண்ணி குற்றம் சுமத்தி லாஸ்ட்ல என்ன செய்யும் தெரியுங்களா? மற்றவர்களுடைய நற்சாட்சியை கலங்கப்படுத்தி அவனை ஒண்ணும் இல்லாம செய்வதற்கு இந்த பொறாமை உங்களுக்கு உதவி செய்யும். பாருங்க, ஒரு சம்பவத்தை எடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மற்றவர்களுடைய நற்சாட்சியை கலங்கப்படுத்தும் 4வது சைன் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் என்னுடைய பின்னணி என்னன்றதை சொல்றேன். அப்சலோமுக்கு பயந்து தாவீதும் அவனை சேர்ந்தவர்களும் எருசலேமிலிருந்து ஓடுறாங்க, வெளியே போறாங்க, எருசலேமை விட்டு போறாங்க. போகும்பொழுது நடைபெறுகிற ஒரு சம்பவம் தான். என்ன நடக்குது? 1வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். தாவீது மலை உச்சியிலிருந்து சற்று அப்புறம் நடந்து போன பொழுது, இதோ மேவிபோசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டி கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சை பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் ஒரு துருத்தி திராட்சரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டான். அதற்கு சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதுக்கும் திராட்சை ரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்கும் என்றான். அடுத்ததுதாங்க என்ன? 3வது வசனம். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே, மேவிபோசத் எங்கே அப்படின்னு கேட்கிறான். என்ன சொல்றான் சீபா? என்ன சொல்றான் பாருங்களேன், நல்லா கவனிங்க. அப்பொழுது சீபா என்ன சொல்றான்? சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமிலே இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்று சொன்னான். என்ன சொன்னானா? இவன் ஒரு பெரிய கிஃப்டை கொண்டு வராங்க இல்லையா? கொடுக்குற ராஜாவுக்கு. ராஜா கேட்கிறாரு, எதுக்கு அதெல்லாம்? ஐயா ராஜா, நீ வனாந்தரத்துல போகும்போது வாலிபர் சாப்பிடுறதுக்கு, கழுதைகள் நீங்க ஏறுறதுக்கு, இவன் ப்ராப்பர்ட்டியே கிடையாது. இது யாருது? மேவிபோசத்து. எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டான். இப்ப தாவீது கேட்கிறாரு, மேவிபோசத் எங்கப்பா? என்ன சொல்றான்? என்ன வாசிக்கிறோம்? இன்று இஸ்ரவேல் வீட்டார், அதாவது மேவிபோசத்தினுடைய வீட்டார் என் வசமாய் ராஜ்யத்தை திரும்ப பண்ணுவார்கள். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா? தாவீது ஓடிட்டான், இப்ப சாம்ராஜ்யம் யாருக்கு வரும்? எனக்கு வரணும். அவன் கனவு காண்டுட்டு எருசலேமில் இருக்கான், அதனால வரல. உடனே ராஜா என்ன சொல்றாரு? சரி, அவனுடைய ஆஸ்தியெல்லாம் நீ வச்சுக்கோ, அவனுடைய ஆஸ்தியெல்லாம் நீ வச்சுக்கோ. ஆரம்பத்துல இருந்தே உனக்கு ஒரு பெரிய மனமடிவு இருந்தது. ஒரு நொண்டி, 2 காலம் நடக்க முடியாது, சாவுக்கு பாத்திரவான், எங்க உட்கார்ந்து சாப்பிடுறான்? இவன் ராஜாவுடைய மேஜையில உட்கார்ந்து சாப்பிடுறான். இவனுக்கு இவ்வளவு பெரிய ஆஸ்தி, அவனுக்கு நான் போய் வேலைக்காரனா இருக்கணும் இல்லையா? பொறாமை இருந்து 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 ஒரு பெரிய சந்தர்ப்பம் வந்த உடனே என்ன செய்யறான்? ராஜாவே, மேவிபோசத் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எப்படிப்பட்ட ஆளு? இன்னைக்கு நீங்க அப்சலோமுக்கு பயந்து ஓடுறீங்க, ராஜ்யம் எல்லாம் அவனுக்கு வரும்னு அவன் நம்பி எருசலேம்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். பாருங்க, ஒருத்தருடைய நற்சாட்சியை எவ்வளவு கேவலப்படுத்துகிறது பாருங்க. பொறாமை. பூசாம போய் சொல்றாங்க. அவனுக்கு தேவை என்ன? மேவிபோசத் இருக்கக்கூடாது, மேவிபோசத்துக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கக்கூடாது, மேவிபோசத்து ஒண்ணுமில்லாம போனோம் இல்லையா? சிச்சுவேஷன் மாறுது, சூழ்நிலைகள் மாறுகிறது இல்லையா? அப்சலோம் மரித்து இப்போது தாவீது மறுபடியுமாக எருசலேமுக்கு வருகிறான். வரும்பொழுது நடக்குது பாருங்க. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 24வது வசனம். 24வது வசனம்.
ராஜா அவனை பார்த்து, மெபிபோசேத்தே, நீ என்னோட கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். தாவீதுக்கு எங்க போச்சுங்க இல்லையா? அவன் என்ன கேட்கறான்? மேவிபோசேத்தே, நான் போகும்போது நீ ஏன் வர முடியுமா அவனால? சீபா விதைத்த விதை இப்ப எப்படி இருக்குது? தாவீதுடைய இருதயத்துல வளர்ந்து இருக்குது. கேட்கிறான், ஏன் வரல? மேவிபோசேத்தே ஏன் வரல நான் எருசலேமில் இருந்து போகும்பொழுது? ஆனா மேவிபோசேத்துடைய நிலைமை என்ன? ராஜா போன நாள் முதல் காலை சுத்தம் பண்ணுவன் இல்ல, தாடியை சவரம் பண்ணுவன் இல்ல, நகத்தை வெட்டுவன் இல்ல, ட்ரெஸ்ஸை மாத்துவன் இல்ல, ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான். ஐயோ தாவீது போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஆனால் வீண் பழி சுமத்தப்பட்டிருக்கிறது. இப்ப தாவீதை சந்திக்க வருகிறான். இவன் எல்லாம் சொல்றான், என்னுடைய வேலைக்காரன் ஏமாத்திட்டாயா இல்லையா? வாசிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு கீழ்ப்பகுதியை நீங்க வாசிச்சீங்கன்னா 26ல இருந்து மேவிபோசேத்து பேசுறாரு. என் வேலைக்காரன் என்னை ஏமாத்திட்டான், ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? சாவுக்கு பாத்திரமா இருந்த எனக்கு உங்களுடைய மேஜையில புசிக்கிறதுக்கு போஜனத்தை கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்தீங்க. எல்லாம் பேசிட்டு வரும்பொழுது தாவீது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ற, ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் பொழுது. வாசிங்களா 29 வாசிங்க. 29 நல்லா கவனிங்க. அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, சத்தியமாய் உன் பேசுவானே. காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன் இல்லையா? அப்படி அர்த்தம் என்ன? ஆர்சி பைபிள் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க தெரியுங்களா? ஏன் நீ வீணா பேசுற? நீ வீணிலே பேச வேண்டாம், ஸ்டாப். மேவிபோசேத் சும்மா எதுக்கு சும்மா எதுக்கு அனுப்புற? தேவையில்லாத வார்த்தையை பேசாத, வீணா பேசாதோட நிறுத்து, போ, நீ பாதி வச்சுக்க ப்ராப்பர்ட்டியை அப்படின்னு சொல்லிட்டு மேவிபோசேத் அனுப்புறாரு. அந்த சீனோட மேவிபோசேத் கட்ட வராருங்க. அதுக்கப்புறம் எங்க வராருங்க மேவிபோசேத்? பாருங்க, ஒருத்தனுடைய நற்சாட்சியை அழித்து அவனை ஒன்றுமில்லாமல் செய்கிறது தாங்க இந்த பொறாமை. ஞாபகம் வச்சுக்கங்க. சீபாவும் ஆசீர்வாதமா அவனோட லேண்டை எடுத்துட்டு அவன் ப்ராஸ்பரிட்டியா இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு அடுத்தது மேவிபோசேத்தினுடைய நிலைமை என்ன ஆனது என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. தாவீதினுடைய இருதயத்துல மேவிபோசேத்தை பற்றி ஒரு தப்பான எண்ணம் இருந்தது. விதைக்கப்பட்ட விதை அப்படியே தாங்க இருந்தது. அருமையானவர்களே, பொறாமையினுடைய 4வது ஸ்டேஜ், சீரியஸான கண்டிஷன் என்ன தெரியுங்களா? நீங்கள் யார் மேல் பொறாமை கொள்ளுகிறீர்களோ அவர்களை அழிக்காமல் உங்களுடைய வாயின் வார்த்தை செயல்பாடுகள் விட்டுவிடார் இல்லையா? நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன், நீங்கள் யார் மேல் பொறாமை கொள்ளுகிறீர்களோ அவர்களும் உங்களைப் போல பலவீனமானவர்கள் தான். நீங்கள் யார் மேல் பொறாமை கொள்ளுகிறீர்களோ அவர்களும் உங்களைப் போல பலவீனமானவர்கள் தான். அவர்களுடைய பலவீனங்களை தோண்டி எடுத்து பெரிதுபடுத்தி அவர்களை குற்றப்படுத்தக்கூடிய தொடர் முயற்சியில நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்று சொன்னால், அதனால அவர்களுடைய நற்சாட்சி கெட்டு போலாம், ஒருவேளை அவங்களை சபையை விட்டே போலாம், விசுவாசத்தை விட்டே போலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும் இல்லையா? உங்களாலதான் அந்த மனிதன் சீர்பட்டு இருக்கிறான், சீர்கெட்டு போயிருக்கிறான். உங்களாலதான் அவனுடைய நற்சாட்சி கெட்டு போயிருக்கிறது. உங்களாலதான் அவனுடைய விசுவாச வாழ்க்கையை விட்டு ஓடி போயிருக்கிறான், சபையை விட்டே போயிருக்கிறான் இல்லையா? ஆனா பேசும்போது எப்படி சொல்லுவீங்க? பிரதர், அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணுங்க பிரதர். செஞ்சது யாருங்க? நான் தான். என்னுடைய பொறாமையினால தான் நடந்திருக்குது. ஆனா சொல்லும் பொழுது, பிரதர் நம்ம ஜெபம் பண்ணுவோம் அவருக்காக, நம்ம அவருக்காக ஃபாஸ்டிங் இருப்போம், நம்ம அவருக்காக என்ன செய்யலாம், போய் நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ண அங்கிள் சொல்றாரு இல்லையா? அனுபவத்துல சொல்றாரு தெரியல. நீங்க ஜெபம் பண்ணுங்க அவருக்காக, நீங்க ஜெபம் பண்ணுங்க அவருக்காக. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். இந்த 4 அடையாளத்துல 4 சைன்ல எங்க நீங்க இருக்கீங்க? எந்த ஸ்டேஜ்ல நீங்க இருக்கீங்க? ஒருவர்களை மற்றவர்களுடைய நன்மையை கேட்கும் பொழுது உங்களை விட ஒருவர் நன்றாக பிரசங்கிக்கிறார், உங்களை விட நன்றாக பாடுகிறார், உங்களை விட அவர்கள் நன்றாக சண்டே ஸ்கூல் எடுக்கிறாங்க, உங்களை விட நன்றாக யூத் மீட்டிங் அவங்க லீட் பண்றாங்க, சகோதரிகள் கூட்டத்தை நடத்துறாங்க இல்லையா? உங்களை விட அவர்கள் வரம் பெற்றவர்கள் என்று நீங்கள் கேள்விப்படும் பொழுது ஒரு வெறுமையும் சோர்வும் கலந்த இனம் புரியாத மனமடிவு உங்கள் வாழ்க்கையில யாரை பற்றியாவது இருக்கும் என்று சொன்னால், பொறாமையினுடைய சீடு பிசாசு உங்க இருதயத்துல விதைக்க ஆரம்பித்திருக்கிறான். இதை நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா பிறகு அவருடைய நன்மையை ஒருபோது நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. 3வது, சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர்களை குற்றப்படுத்துகிற வேலையில் ஈடுபடுவீர்கள். 4வது, அவர்களை ஒண்ணுமில்லாம அழிக்கிற வரைக்கும் உங்க செயலும் உங்களுடைய வார்த்தையும் நிறுத்தப்படாது. மற்றவர்களுடைய நற்சாட்சியை கேவலப்படுத்தி அந்த மனிதனை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதுதான் இந்த பொறாமை இல்லையா? 4 ஸ்டேஜ்ல எங்க இருந்தாலும் மனம் திரும்புவதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார் இல்லையா? சரி, நான் அடுத்த குறிப்புக்கு போறேன். இந்த பொறாமையினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, சைடு எஃபெக்ட்
சரி நான் விட்டுறேன் பிரதர், இதை கண்டு காணாம விட்டுறேன் இல்லையா? 10 வருஷமா இந்த பொறாமையோடு கூட குடும்பம் நடத்துறேன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? என்ன பாதிப்புகள் எனக்கு வரும்? மற்றவர்களுக்கு வர்றதை பத்தி நம்ம பார்த்தோம். என்னுடைய பாதிப்பு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பாதிப்புகள் நடைபெறும் என்பதை நாம் வேத புத்தகத்திலிருந்து பார்க்கலாம். முதலாவதாக நீதிமொழிகள் 14:30 வாசிங்க. நீதிமொழிகள் 14:30. பொறாமையோ என்றால் பொறாமையோ என்றால் எலும்புருக்கியாங்க இல்லையா? பொறாமை எலும்புருக்கினா என்னங்க? கேன்சரா? டிபி. பொறாமையோ என்றால் எலும்புருக்கி இல்லையா? அநேக வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் நான் சந்திச்சேன் அம்பத்தூர் சபையில. அவர் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். கேரக்டர் பேஸ் டிசீஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல ரிசர்ச் பண்றாரு. அதுல மனிதர்கள் அதிகமாய் சுபாவத்தினாலே பாதிக்கப்படக்கூடிய நோயில ஃபர்ஸ்ட்ல வருது தெரியுங்களா? பொறாமை தான். பொறாமையை நீங்க விட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? உங்கள் எலும்புகளை அது பாதிக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அது சயின்டிபிக்கா நிறைய ரீசன் சொன்னார் அவர் இல்லையா? மூளையிலிருந்து பிறக்கிற சில அமிலங்கள் உங்களுடைய போன் மேரோல இருக்கக்கூடிய அந்த எலும்பு மஞ்சையை பாதித்து, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய மெட்டபாலிசம் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே உங்களுடைய எலும்பு தான். உங்களுடைய எலும்பினுடைய ஸ்ட்ரென்த், எலும்பிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய இரத்த சிவப்பணுக்களை அது பாதித்து உங்களுடைய உடல் நலத்தை என்ன செய்யுங்க? பொறாமை என்னங்க எடுத்து போடும். எங்க தாத்தா சின்ன வயசுல இருக்கும்போது சொல்லுவாரு, அந்த ஆளுகிட்ட பேசவே பேசாத. ஏன் தெரியுமா? ஏன்? அவன் வென புடிச்சுவேன்னு வேற. அப்படி என்ன வார்த்தைன்னு தெரியல. அவன் வென புடிச்சுவேன். ஏன்? அவனை பார்த்தா லொக்கு லொக்குன்னு இருமிட்டு அப்படியே ஒல்லியா இருப்பான். அவனுக்கு டிபி வியாதி இருக்குதோ, எந்த வியாதி இருக்குதோ தெரியாது. ஆனா பெரியவங்க சொன்னது, சாப்பிட்டா கூட சாப்பாடு உடம்புல ஒட்டாது அவனுக்கு. ஏன்னா கபடுள்ள ஒரு ஆள் அவன். அவன்கிட்ட நீ போயிடாத, அவங்ககிட்ட போயிடாது. அருமையானவர்களே, பொறாமையை நாம் விட்டோம் என்று சொன்னால் என்ன செய்யும் தெரியுங்களா? உங்களுடைய உடல் நலத்தை அது பாதிக்க, எல்லா டிசீஸும் வரும் இல்லையா? உங்கள் உடல் நலத்தை அது பாதிக்க ஆரம்பிக்கும். 112வது சங்கீதம் 10வது வசனம் என்ன வாசிக்கிறோம் பாருங்க. நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான் இல்லையா? பற்களை கடித்து கரைந்து போவான். சில மொழிபெயர்ப்பு இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, பற்களை கடித்து கொண்டு தளர்வுற்று போவான். எபிரேய மொழி இப்படி சொல்லுகிறது, நோயினால் பலகீனத்தினால் உதவாமல் போய்விடுவான். எபிரேய வேதாகமம் இப்படி அதை சொல்லி இருக்கிறது, நோயினால் அல்லது பலகீனத்தினால் உதவாமல், யூஸ்லெஸ் ஆயிடுவான். பொறாமை. இரண்டாவது, பொறாமை ஏற்படுத்தக்கூடிய இரண்டாவது பாதிப்பு என்ன? இட் டிமினிஷிங் ஸ்பிரிச்சுவல் பவர். உங்களுடைய ஆவிக்குரிய வல்லமையை குன்றி போக செய்யும் இல்லையா? மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம் வேகமா வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 17:16. பாருங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அங்கு மறுரூப மலைக்கு ஏறி போகிறார். 2-3 சீஷர்களையும் கூப்பிட்டுட்டு மேல போறாரு. கீழே மீதி இருக்கக்கூடிய சீஷர்கள் 9 சீஷர்களும் இருக்கிறாங்க. இந்த சீஷர்கிட்ட சுகவீனப்பட்ட ஒரு மகனை தகப்பன் கொண்டு வருகிறாரு. அவர்களால சுகப்படுத்த முடியல இல்லையா? அப்ப ஆண்டவர் அதுக்கு ரீசன் என்ன சொல்றாரு? என்ன ரீசன் சொல்றாரு? 17:21 உங்களுடைய ஜப குறைவு, இந்த வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி புறப்பட்டு போகாது. அவர்களுடைய விசுவாச குறைவு, அவர்களுடைய ஜப குறைவு என்று சொல்லுகிறார். வாரன் வியர்ஸ்பி என்று சொல்லப்பட்ட வேத பண்டிதர் இப்படியாக இதற்கு விளக்கம் எழுதும் போது சொல்லுகிறார், முழுவதும் இந்த 9 பேருடைய கான்வர்சேஷன் என்னவா இருந்திருக்கும்? ராத்திரி முழுவதும், நைட்டு ஃபுல்லா பேதுரு, யாக்கோபு, யோவான் மலை மேல இருக்கிறாங்க. கீழே 9 சீஷர்கள் இருக்கிறாங்க. நீங்க தான் அந்த 9 சீஷர்ல ஒரு ஆள் வச்சுக்கோங்க. என்ன நடந்திருக்கும்? கான்வர்சேஷன் எப்படி இருந்திருக்கும்? அவங்களுக்கு என்ன கொம்பா வளர்ந்துருக்குது இல்லையா? அவன் வர்றதுக்கு முன்னாடியே யார் வந்தது? யார் வந்ததுங்க? யோவான் வர்றதுக்கு முன்னாடி, யோவான் வந்த பிறகு நாத்தான்வேல் வந்தாரு, பிலிப்பு வந்தார், அப்புறம் தான் பேதுரு வர்றாரு இல்லையா? இவங்களாம் வர்றதுக்கு முன்னாடி நாங்க வந்தோம், சீசன் ஆயிட்டோம். அவங்கள மாத்திரம் ஆண்டவர் கூட்டு போயிருக்காரு. பொறாமையினால முழுவதும் அவர்கள் ஜபிப்பதை என்ன செஞ்சாங்க? நிறுத்தினார்கள். வாரன் விஎஸ்பி எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார், பொறாமையினாலே அவர்கள் ஜபத்தினுடைய வல்லமையை அவர்கள் இழந்து போனார்கள் இல்லையா? பொறாமையினாலே ஜபத்தினுடைய வல்லமையை இழந்து போறார். பொறாமை என்ன செய்யும்? என்ன செய்யுங்க? இரண்டாவது, ஜபத்தினாலே, விசுவாசத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய வல்லமையை குறைத்து போடும் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு 2 குடும்பம் அறிவிச்சிருக்கிறாங்க. யார் 2 குடும்பம்?
தீபக் சாமுவேல், தீபு பிரதர் மேல எனக்கு பொறாமை இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த வாரம் ஃபுல்லா அந்த குடும்பத்துக்கு என்னால எப்படி ஜெபம் பண்ண முடியுமா? ஆண்டவரே தீபு பிரதரை ஆசீர்வதின்னுவேன். உள்ள என்ன இருக்கும்? அவருடைய நன்மை என்னால ஏற்று ஒரு வாரம் ஃபுல்லா எப்படி ஜெபம் பண்ணுவேன்? பொறாமை ஜபத்தினாலே வரக்கூடிய, விசுவாசத்தினாலே வரக்கூடிய ஆவிக்குரிய வல்லமை என்ன செய்யும்? தடுத்து போடும், பவர்லெஸ் ஆகிடும். நம்மள வல்லமை இழந்த விசுவாசிகளாய் நாம் மாற செய்வோம் இல்லையா? ஆவிக்குரிய வல்லமையை குறுகி போக செய்யும் பொறாமை. மூன்றாவதாக என்ன செய்யும் தெரியுங்களா? பொறாமை மூணாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல வாசிக்கிறோம். நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனத்தின் வசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, சகலவித பொறாமையை ஒழித்து விட்டு. பொறாமையை ஒழிக்காம உங்களால வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்க முடியாது. பொறாமையை ஒழிக்காம உங்களால வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்க முடியாது. மாய்மாலம் பண்ணலாம். இப்ப பொறாமையினுடைய மூன்றாவது பாதிப்பு என்ன? ஆவிக்குரிய வளர்ச்சியை அது தடுக்கும். வசனம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு உதவுகிறது. ஆவிக்குரிய வளர்ச்சியை அது தடுத்து விடும் இல்லையா? நான்காவதாக 1 கொரிந்தியர் 3:2 வாசிக்கிறோம், நீங்கள் பொறாமையும் வாக்குவாதமும் பேதகமும் உள்ளவர்கள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள். பொறாமை என்ன செய்யும் தெரியுங்களா? சபையில மாம்சத்துக்கு அவங்களால பிரச்சனைங்க. பொறாமை இருக்கிற ஆள்னால சபையில எப்பவுமே எப்படி இருக்கும்? பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். ஆனா அது பொறாமைன்னு தெரியாது. எப்படி இருக்கும்? டாக்டர்னுவாங்க, சுயநீதின்னு சொல்லுவாங்க, பரிசுத்தம்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு பேரு ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க. மாம்சத்துக்குரியவர்கள் சபையில நிரம்பி இருப்பார்கள். எங்கு பொறாமை இருக்கிறதோ அங்கு மாம்சத்துக்குரிய தன்மை இருக்கும். உங்களை மாம்சத்துக்குரிய விசுவாசிகளா அது மாற்றி போடும். உங்களால சமுதாயத்திலும் குடும்பத்திலும் நீங்கள் கூடுகிற எபினேசர் சபையிலும் பிரச்சனை தான். அஞ்சாவதாக பொறாமையினுடைய 5வது பிரச்சனை என்ன தெரியுங்களா? என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் தெரியுங்களா? பொறாமை என்னையும் உங்களையும் அழித்து விடும். வாசிங்களேன், யோபு 5:2 வாசிங்க. யோபு 5:2. பொறாமை புத்தி இல்லாதவன் என்ன செய்யுங்களா? பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். காயின் ஆபேல் மேல் பொறாமை கொண்டான், தேவ சாபத்திற்கு ஆளானான். சவுல் தாவீதின் மேல் பொறாமை கொண்டான், என்னாச்சுங்க? நாண்டு கொண்டு அவன் செத்தான். தாத்தானும் அபியும் மோசேயின் மேல் பொறாமை கொண்டார்கள், பூமி வாய் திறந்து அவர்களை அழித்து போட்டது. மிரியாம் தன்னுடைய தம்பி ஆகிய மோசேயின் மேல் பொறாமை கொண்டாள், வெண்குஷ்டரோகம் பிடித்தது அவளுக்கு இல்லைங்களா? ஏதோமியர் இஸ்ரவேல் மேல் பொறாமை கொண்டார்கள். எசேக்கியேல் 35ஆம் அதிகாரத்தில் இருக்குது, ஒன்றுமில்லாமல் அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். வேத பாரகர்களும் பரிசேயர் கூட்டமும் யார் மேல பொறாமை வச்சாங்க தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் மேல் பொறாமை கொண்டார்கள். என்னாச்சு? 19ஆவது நூற்றாண்டுக்கு பிறகு நாடு இல்லாமல், அவர்களுக்கு கொண்டு தங்குவதற்கு இடம் இல்லாமல் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு பரதேசிகளாய் வாழ ஆரம்பித்தார்கள். பொறாமை என்ன செய்யும்? நம்மை அதம் பண்ணிவிடும், டெஸ்ட்ராய் ஆகிடும். எவ்வளவு பெரிய பாதிப்பை பொறாமை கொண்டு வருகிறது இல்லையா? கடைசி ஒரு 5 நிமிஷம், 11:15 முடியணும், ஒரு 3 நிமிஷம் இருக்கு, நான் முடிச்சிடறேன் கரெக்டா இல்லையா? வாட் இஸ் சொல்யூஷன்? எப்படிங்க இதுல இருந்து வெளியே வர்றது? ஒருவேளை ஆண்டவரும் கூட இந்த காலை நேரத்தில் பேசியிருக்கலாம், எனக்குள்ள பொறாமை இருக்குது, எப்படி நான் வெளியே வர்றது? எப்படி வெளியே வர முடியும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அனுபவித்து சில விஷயங்களை நான் பிராக்டிக்கலா சொல்றேன். முதல் விஷயம், தேவ சமூகத்துல முதலாவது அறிக்கை எடுங்க. எங்க தெரியுங்களா? உங்க இருதயத்துல மனமடி வருது இல்லைங்களா? ராஜபேதருடைய நன்மையை கேட்கும் பொழுது என்னுடைய இருதயத்துல ஒரு இனம் புரியாத வெறுப்பும் ஒரு வெற்றிடமும் வரும் பொழுது கடவுளுடைய சமூகத்துக்கு போய், என்னுடைய அங்கிள் சொல்லி கொடுத்தது அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அங்கேயே நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் வாழ்க்கையில பொறாமை வந்திருக்குது இல்லையா? பொறாமை என்ற பிசாசு என் வாழ்க்கையில நுழைந்து இருக்கிறது, இதை வெற்றி கொள்வதற்கு எனக்கு கிருபை தாரும். அது பொறாமை தான் அப்படின்றத நீ ஆண்டவருடைய சமூகத்துல அக்செப்ட் பண்ணணும், ஒத்துக்கணும். இந்த சகோதரன் மேல, இந்த சகோதரியின் மேல என் வாழ்க்கையில பொறாமை என்ற வித்து விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இதை மேற்கொள்வதற்கு எனக்கு கிருபை தாரும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப் என்ன? நீங்க யார் மேல உங்களுக்கு பொறாமை வருதோ அவங்களுடைய பாசிட்டிவ் எல்லாம் நினைச்சு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கணும். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். என் கூட டிராவல் பண்ண ஒரு சகோதரர் இல்லையா, திடீர்னு என்ன ஆனார்னா, என்னை விட ஊழியத்தின் காரியங்கள்ல அப்படி வளர ஆரம்பிக்கிறார் இல்லையா? ஃபுல் டைமுக்கும் ஒப்பு கொடுத்துட்டார். என்னை பற்றி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வெளியே நடந்த சம்பவத்தை சொல்றேன். என் வாழ்க்கையில பொறாமையை மேற்கொண்ட ஒரு நிகழ்வை நான் சொல்றேன்.
இல்லையா? இப்படியே அவர் வளர்ந்துட்டே போறார். இப்போ நாங்க குடும்பமாக ஒரு சகோதரனுடைய வீட்டுக்கு போயிருக்கோம். அவர் ஊழிய நலநிதியினுடைய பொறுப்பாளரா இருக்கிறார், இல்லையா? இப்போ அவர் கேட்கிறார், இல்ல அந்த சகோதரன், அவர் பேர் முத்துன்னு வச்சுக்கங்களேன். பிரதர், முத்துன்றவர் நீங்க இருந்த சபையில ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு ஊழிய நலநிதியில இருந்து நாங்க ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன் பண்ணோம். அவருடைய சாட்சியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவர் மேல என்ன இருக்கு எனக்கு? ஒரு ஓரத்துல ஒரு பொறாமை இருக்குது, இல்லையா? என் கூட வந்தவர், நான் சொல்லி கொடுத்தவர், இப்ப என்ன விட ஓவர் ரூல் பண்ணி என்ன செய்யறாரு? முன்னாடி போக ஆரம்பிக்கிறார். இனம் புரியாத ஒரு பொறாமை என் வாழ்க்கையில இருக்கிறது, இல்லையா? அப்படியே உள்ள இருந்து என்ன ஆகுது? அப்படியே என்ன சொல்ல வரேன் பிரதர், அவருடைய சாட்சி அப்படின்னு சொல்ல வரும்போது டெலிபோன் பண்ணி ஒலிக்குது உள்ள, இல்லையா? இந்த சகோதரன் எழுந்து உள்ள போயிடுறாரு. போகும்பொழுது ஆவியானவர் என் கூட பேச ஆரம்பிக்கிறார். நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஆண்டவரே, நான் இதை எப்படி மேற்கொள்றது? போர்ட்டிகோல போய் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, அவர்கிட்ட இருக்கிற நன்மையை நீ நினைச்சு பாக்குறியா? ஒரே நேரத்துல 4 பேரை சபைக்குள்ள அவரால் கொண்டு வர முடியும், இல்லையா? அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லி கடவுளுக்குள் கொண்டு வரக்கூடிய ஆத்ம ஆதாயம் செய்யக்கூடிய தாளந்து உனக்கு இருக்குதா? அவருடைய அநேக நன்மைகளை ஆண்டவர் என் கண் முன்பாக பட்டியலிட ஆரம்பித்தார். அந்த போர்ச்சுகோல நின்று நடந்த சம்பவத்தை சொல்றாங்க, பெருமைக்காக சொல்ல. ஒவ்வொன்றாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சொல்ல என் இருதயத்தில் அவர் மேல் இருந்த பொறாமை அப்படியே கீழிறங்கி போனதை நான் கண்கூடாக பார்த்தேன். உள்ள வந்த பிறகு சொன்னேன், பிரதர், அவரை போல ஆத்மாதாயம் செய்யற ஆளு யாரும் இல்லை. இன்றைக்கு 70 பேர் புதிதாய் ரட்சிக்கப்பட்ட நபர்கள் அடங்கிய ஒரு சபையை அவர் நடத்துகிறார். 70 பேர் இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க. அவரை போல ஆத்மாதாயம் செய்கிற நபர் இல்ல, நல்ல ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நபர். நீங்க அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். என் கண் எதற்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அவர் எழுத ஆரம்பிச்சார். நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? யார் மேல் நீங்கள் பொறாமை கொள்ளுகிறீர்களோ அவர்களுடைய நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்க. அவருடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கலாம், பாசிட்டிவான விஷயங்களை நினைச்சு நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிங்கள். பொறாமை உங்களை மேற்கொள்ளாமல் விட்டு போவதை உங்களால பார்க்க முடியும், இல்லையா? மூன்றாவதாக, மற்றவர்களை உங்களை விட மேன்மையானவர்களாக எண்ணுங்க. என் சகோதரனை என்ன விட மேன்மையானவன். பிலிப்பியர் 2:3 வாசிக்கிறோம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள். என்னை விட என் சகோதரன் பெஸ்ட் அப்படின்னா நான் கீழையா? அவன் என்னை தாழ்த்திக்க வேண்டிய அவசியம் உண்டா? சார்லஸ் பிரிட்ஜ் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனிதன் இப்படியாக இந்த வேத பகுதிக்கு இப்படி ஒரு டிஃபைன் பண்ணியிருந்தார். என்னன்னா, those who have true worth in themselves can never envy it in other. அதனுடைய அர்த்தம், தங்களுக்குள் உண்மையான மதிப்பு கொண்டவர்கள், தங்களை பற்றி உண்மையான மதிப்பு கொண்டவர்கள் ஒருபோதும் மற்றவர்களிடத்துல பொறாமை செய்ய மாட்டாங்க, இல்லைங்களா? நான் யாரு, என்னுடைய தாளந்து என்ன, என் வரம் என்ன, என் அனுபவம் என்ன, கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார், என்னுடைய வேல்யூவேஷன் என்னன்றத நான் கரெக்டா கணக்கு போட்டு வச்சிருந்தேன்னா என் உடன் சகோதரன் உயரும் பொழுது எனக்கு என்ன வராது? ஒருபோது என்ன செய்யாது? பொறாமை வராது. அதுதான் பிலிப்பியர்ல பவுல் சொல்லுகிறார், உங்களை விட உடன் சகோதரர்களை மேன்மையானவர்களாக எண்ணுங்கள், கன்சிடர் பண்ணுங்க. நான்காவதாக, வேத வசனத்தினால உங்களுடைய இருதயத்தை நிறைத்து வைத்து, இல்லையா? இதாங்க சொல்யூஷன், வேற சொல்யூஷன் இல்லை. கண்களை மூடுவோமா ஜெபம் பண்றதுக்கு? கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அமைதலா இருக்கும் பொழுது கண்டிப்பா ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருப்பார். இந்த சபையில யார் மேலாவது நீங்க பொறாமை கொண்டவர்களாக ஆராதித்துக் கொண்டு வருகிறீர்களா? ஒரு குடும்ப உறவின் மேல, அண்ணன், தம்பி, தங்கச்சி, உங்களுடைய அம்மா, உங்களுடைய இனஜன பந்துக்கள், உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, விசேஷமாக இன்று எபினேசர் திருச்சபையில யார் மேலாவது உங்களுக்கு பொறாமை இருக்குதா? 4 சைன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அன்றைய சமூகத்துல கண்களை மூடி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். மனமடிவு இருக்கா? யாரோ அவருடைய நன்மையை உங்களால ஏற்றுக்கொள்ளாம அங்கலாய்க்கிறீங்களா? ஒருவரை எப்பொழுதும் குற்றப்படுத்துவதற்கு முயற்சி செய்றீங்களா? நீங்கள் கூடி கான்வர்சேஷன் உரையாடும் பொழுது யாரோ ஒருவரை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கீங்களா?
உங்களால மற்றவர்களுடைய நற்சாட்சி பாதிக்கப்பட்டவர்கள் சபையிலோ வெளியிலோ இருக்கிறாங்களா? அருமையான சகோதரனே, சகோதரியே, பொறாமை என்ற வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. நீங்க எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் பரவாயில்ல. 4 சைன்ல எந்த சைன் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவரே, இந்த பொறாமை என்ற பிசாசின் இடத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. நான் இந்த நபர் மேல இவ்வளவு நாட்கள் நான் பொறாமை உள்ளவனா இருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. இந்த பொறாமையை மேற்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சுங்க. யார் மேல பொறாமைப்படுறீங்களோ அவங்களுடைய பாசிட்டிவான விஷயத்தை கொஞ்சம் நினைச்சு, ஒரு 2-3 விஷயத்தை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். பரலோக பிதாவே, மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக இந்த சமூகத்துல வருகிறோம். ஆண்டவரே, அநேக நேரம் நாங்களும் பொறாமை என்ற கொடிய வியாதியினால, பிசாசினால ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். உங்களுடைய உடன் சகோதரியினுடைய மேன்மையையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அவர்களை உயர்த்துகிறதையும் நாங்கள் பார்க்கும் பொழுது அநேக நேரத்துல ஒரு இனம் புரியாத ஒரு வெற்றிடமும் சோகமும் எரிச்சலும் எங்களுடைய இருதயத்துல வந்திருக்கிறது. ஆண்டவரே, எங்களை மன்னியும். அந்த நபருடைய நன்மையை நாங்கள் அநேக நேரத்தில் அங்கீகரிப்பதற்கு மறுக்கிறோம். எப்படியாவது அவர்களை குற்றப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கிறோம். அவர்களுடைய நற்சாட்சியை கேவலப்படுத்தி இருக்கிறோம். எங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சபையில் இருக்கிறார்கள், வெளியில போயிருக்கிறார்கள். உங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, இந்த பொறாமை என்ற நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலையை நீர் தாரும். எங்களுடைய சபை ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்வீராக. தேவாவியானவர் வந்து ஒவ்வொருடைய இருதயத்தில் நீர் பேசியிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். நல்ல தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல, மாம்சத்துக்குரியவர்களாய் இந்த சபையில நாங்கள் நிறைந்திராதபடி பொறாமையற்றவர்களாக, கபடற்றவர்களாக, கிறிஸ்துவின் சுபாவத்தோடு கபடமில்லாத அன்போடு கூட ஒருவரோடு ஒருவர் பழகி ஒருவர் மேன்மை அடையும் பொழுது, ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டு உமக்கு நன்றி சொல்லக்கூடிய விசாலமான இருதயத்தை பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் தந்துருள நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.